ஓகே, நம்ம தண்ணீர் பற்றி பார்த்தோம். நம்ம அப்புறம் காற்று பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுற்றுச்சூழல். ஓகே, சுற்றுச்சூழல்னா என்னது? என்வாயன்மெண்ட். ஓகே, என்விரான்மெண்ட்ன்றது அதை ஷார்ட்டாக என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த என்வாயன்மெண்ட் பற்றி நிறைய இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக பேசுகிறதுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். யார்கிட்டையாவது நீங்கள் சீதோஷணம் இப்படியெல்லாம் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு இந்த சென்டென்சஸ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் எப்படி பேசுகிறதுன்னு. ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாமா? இன்று வானிலை நன்றாக உள்ளது. ஓகே, வானிலை அப்படின்னும் போது இப்போ நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் டிவியில் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு இப்போ நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த சென்டென்சஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வானிலைன்னா என்னது? வெதர். ஓகே, வானிலைனா வெதர். Weather. W words, weather. Okay. Round your lips. இன்றுனா என்னது? Today the weather is good. இல்லாட்டி fine. Today the weather is good or today the weather is fine. Okay. Next sentence. இயற்கை காட்சி மனதை கவரும். இயற்கை காட்சிகள் மனதை கவரும். இயற்கை காட்சிகள் மனதை கவரும்னா என்னது? இயற்கை காட்சிகள் என்னது? The scenery. Okay, the scenery இங்க கவருவதாக உள்ளது, கவருகிறதுன்னு சொல்லிடுறேன். கவருகிறது. Okay, the scenery is இப்போ மனதை கவருகிறது, அதுக்கு எப்படி சொல்றது? is very appealing சொல்லலாம், very attractive சொல்லலாம். ஓகே, very appealing சொல்றேன். சும்மா நீங்கள் வெரி குட் கூட சொல்லலாம். ஓகே, the scenery is very enchanting கூட சொல்லலாம். appealing or very enchanting. Okay, so many words you can use here. Okay, இயற்கை காட்சிகள் அப்படின்னா the scenery is very enchanting or the scenery is very appealing. Next one. மழைக்காலம் எனக்கு பிடிக்கும். ஓகே, சின்ன பிள்ளைங்க கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் மழைக்காலம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தண்ணியில் போய் விளையாடுறதுக்கு. ஸோ ஹவு டு வி ரைட் திஸ்? மழைக்காலம்னா எப்படி எழுதுறது? மான்சூன். ஓகே, அது நம்ம முதல்ல வந்து I like the monsoon season. monsoon नाले
rainy season. Okay. I like the monsoon அப்படின்னாலே மான்சூன்னாலே the rainy season தான் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மழைக்காலம் எனக்கு பிடிக்கும். I like monsoon season. அதாவது ரெய்னி சீசன் தான் அதுக்கு ஒரே வேர்ட். I like the monsoon. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இங்கே மண் நன்றாக உள்ளது. இங்கே மண் நன்றாக உள்ளது. ஓகே, மண்ணுன்னா என்னது? The soil. The soil is very fertile here. மண் நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா இட்ஸ் வெரி ஃபர்டைல்னு அர்த்தம். அதாவது எந்த செடி வச்சாலும் நல்லா வளரக்கூடிய இடம். அதனால இட் இஸ் அ ஃபர்டைல் கிரவுண்ட். நெக்ஸ்ட் ஒன். கோடை காலத்தில் மலை பிரதேசத்திற்கு செல்வோம். ஓகே, கோடை காலம்னா என்னது? ஓகே, மழைக்காலம்னா மான்சூன். கோடை காலம்னா வெயில் ஜாஸ்தி உள்ளது, என்னது அது? சம்மர். ஸோ இப்போ எப்படி நம்ம மழைக்காலத்துக்கு மான்சூன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கோடை காலத்துக்கு ஒரே வேர்டு சம்மர். யூ நீட் நாட் சே ரெய்னி சீசன், சன்னி சீசன்னு சொல்ல வேண்டாம். ஸோ கோடை காலம்னா சம்மர். டியூரிங் சம்மர் we go to மலை பிரதேசம்னா என்னது? hilly areas or hill stations. We go to hill stations. Okay, what are the hill stations? Name some. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மலை பிரதேசங்கள். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, டார்ஜிலிங், சிம்லா, காஷ்மீர். இந்த மாதிரி நம்ம கோடைக்காலம், அதாவது சம்மர் சீசனில் நம்ம இந்த மாதிரி கோடை காலத்தில் நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு போகிறோம். ஓகே, மலை பிரதேசத்துக்கு செல்வோம். ஏன்னா அங்கே வந்து சீதோஷ்ண நிலை கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அதனால அங்கே போகிறோம். நெக்ஸ்ட் ஒன். நிறைய மரம் வளர்க்கவும். இது நிறைய நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். நிறைய மரம் வளர்க்கவும் ஆர் ஜஸ்ட் மரம் வளர்க்கவும் அப்படின்னு. ஸோ நிறையன் போது grow more trees. ஏன்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற மரங்கள் வந்து பத்தாது. மரங்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு மழை வருவதற்கு உதவும். மண் சாயில் இரோஷன்லேருந்து நம்மளை இட் ப்ரிவென்ட்ஸ் த ட்ரீஸ் அண்ட் த ரூட்ஸ், தே ப்ரிவென்ட் ஃப்ரம் சாயில் எரோஷன். அப்புறம் தே டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிவ் அவுட் ஆக்சிஜன் டியூரிங் ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோஃபில். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. ஓகே, ஸோ மரங்கள் வந்து எவ்வளோ நம்மளுக்கு நன்மைகளை செய்து நம்ம அது போக காய்கறி கனிகள்லாம் கொடுக்குது. ஓகே, நிறைய, அதனால தான் நிறைய மரம் வளர்ப்போம். grow more trees.
சூரிய ஒளி சூரிய ஒளி போதுமான சூரிய ஒளி போதுமானதாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய ஒளினா என்னது? சன்லைட் சூரிய ஒளினா சன்லைட். போதுமானதாகும்னா எஸ் சஃபிஷியன்ட். அதாவது சில செடிகள் சூரிய ஒளி சரியா இல்லைன்னா அது வளராது, அப்படியே அழுகி போயிடும். ஸோ சூரிய ஒளி போதுமானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இயற்கைனா என்னது? வாட் இஸ் இயற்கை? நேச்சர். பாதுகாக்கனா protect. So we should protect nature. Okay, we should protect nature. Next. சுற்றுச்சூழலை சுத்தமாக வை. சுற்றுச்சூழலை சுத்தமாக வை. அதாவது நம்ம வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வீட்டை க்ளீனாக கொண்டு போய் அந்த குப்பையெல்லாம் தூக்கி பக்கத்து வீட்டில் போடுறது தப்பு. ஆர் ரோட்டில் கொண்டு போய் கொட்டுறது தப்பு. சுற்றுப்புறம்னா எல்லா இடமும் நம்ம பக்கத்தில் இருக்கிறது, ரோடு எல்லாமே நம்ம சுற்றுப்புறம் தான். ஸோ சுற்றுச்சூழலை சுத்தமாக வை. அதுக்கு எப்படி சொல்றது? கீப் தி என்வாயன்மெண்ட் clean. Keep the environment clean. Okay, now we are going to see all these sentences now. 9 sentences I have given. I will be giving you some more regarding environment. இன்று வானிலை நன்றாக உள்ளது. or இன்று வானிலை அருமையாக உள்ளது அப்படின்னாக்கா today the weather is fine or today the weather is good. Okay, both ways you can say. Next one. இயற்கை காட்சிகள் மனதை கவருகிறது. இயற்கை காட்சிகள் மனதை கவருகிறது. The scenery is very enchanting or the scenery is very appealing or the scenery is very attractive. Anything we can say. Next one. மழைக்காலம் எனக்கு பிடிக்கும். I like the monsoon. Monsoon means the rainy season. I like the monsoon. Next one. இங்கே மண் நன்றாக உள்ளது. The soil is very fertile here. The soil is very fertile here. கோடை காலத்தில் மலை பிரதேசத்திற்கு செல்வோம். During
summer, we go to the hill stations. We go to the hill stations. That is, summer means Kodekalamna summer. Okay, the sunny season. During summer, we go to the hill stations. Next one. Niraya maram valarkavum. Grow more trees. Niraya maram valarka vendumna, we should grow more trees. Okay. Niraya maram valarpom அப்படினா let us grow more trees. Okay. Next one. சூரிய ஒளி போதுமானதாகும். Sunlight is sufficient. Sunlight is enough என்றதுதான் sufficient. Sunlight is sufficient. இயற்கையை பாதுகாக்க வேண்டும். We should protect nature. We should protect nature. சுற்றுச்சூழலை சுத்தமாக வை. சுற்றுச்சூழலை சுத்தமாக வை. Keep the environment clean. Keep the environment clean. Okay, now we are going to see only the English sentences, and you have to practice along with me. Today the weather is fine, or today the weather is good. The scenery is very enchanting, or the scenery is very appealing. I like the monsoon. Don't say monsoon. You have to pronounce it as monsoon. I like the monsoon. Monsoon means the rainy season. Next one. The soil is very fertile here. The soil is very fertile here. During summer, we go to the hill stations. During summer, we go to the hill stations. Grow more trees. Grow more trees. Sunlight is sufficient. Sunlight is sufficient. We should protect nature. We should protect nature. Keep the environment clean. Keep the environment clean. Okay, now you've got a sense of duty to keep your environment beautiful, clean. You're going to grow more trees, and you're going to plant lot of garden plants around in your house, and you're going to keep even your surroundings, your roads clean by putting the garbage in the right place. Okay, you're going to be a great person, and we are going to see some more sentences, shall we? Okay, we just saw 9 sentences regarding environment, and we are going to see some more. Okay, during snowy season, that is பனி விழும் காலத்தில் வெளிநாட்டிலலாம் ஐஸ் ஸ்கேட்டிங் போவாங்களாம். ஓகே, அதாவது பனிச்சறுக்கு. எனக்கு பனிச்சறுக்கு மிக பிடிக்கும். ஓகே, எனக்கு பனிச்சறுக்கு மிக பிடிக்கும்.
இதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறது? I love ice skating. பனிசறுக்குன்னா என்னது? Ice skating. I love ice skating. Next one. இயற்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடையூறு செய்யக்கூடாது. ஓகே, இயற்கையை இடையூறு செய்யாதீர்கள். ஓகே, இயற்கையை அப்படியே நம்ம விட்டுடணும், அதை போய் நம்ம இடையூறு செய்யக்கூடாது. ஸோ do not disturb nature. இயற்கைனா nature. ஓகே, do not disturb nature. இயற்கையை இடையூறு செய்யக்கூடாது. வானிலை தினமும் மாறுகிறது. வானிலை தினமும் மாறுகிறது. weather, வானிலைனா weather changes every day. வானிலை தினமும் மாறுகிறது, ஆனால் காலநிலை நெடுநாட்கள் காலநிலை நெடுநாட்களாக மாறவில்லை. நெடுநாட்களாக மாறவில்லை. Okay, what is காலநிலை? That is climatic condition. Climatic condition has not changed or remains the same. Okay, climatic condition has not changed or climatic condition remains the same. Okay, next one. வானிலை மேகமூட்டமாக உள்ளது. The weather is cloudy. The weather is cloudy. அதாவது மேகமூட்டமாக அப்படின்னா cloudy. Okay, the weather is cloudy.
Next one, பல உயிரினங்கள் மடிந்து விட்டன. பல உயிரினங்கள் மடிந்து விட்டன. உயிரினங்கள்னா என்னது? creatures. ஓகே, பலனா many. Many creatures have மடிந்து விட்டன have become extinct. Many creatures have become extinct. Many creatures have become extinct. Okay, next sentence we'll go. Next one, எரிமலை வெடிப்புகளால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். எரிமலை வெடிப்புகளால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். we பட்டோம் இருக்கிறனால we were பாதிக்கப்பட்டோம், affected by எரிமலை வெடிப்புகள்னா volcanic eruptions. ஓகே, எரிமலை வெடிப்புகளால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். நெக்ஸ்ட் ஒன், எல்லா தீவுகளும் இயற்கையானவை. தீவுன்னா என்னது? a land surrounded by water on all sides. எல்லா புறமும் நீரால் சூழப்பட்டு இருக்கும் ஒரு நிலமே தீவுன்னு சொல்கிறோம். எல்லா தீவுகளும் இயற்கையானவை அப்படின்னா all islands. தீவுன்னா என்னது? all islands. ISLANDனா இஸ்லாண்டுன்னு சொல்லாதீங்க, S is silent, so islands. Okay, always be careful. Islands are natural. All islands are natural. Okay, now we'll see one sentence on, last sentence on பாலைவனம். பாலைவனம்னு என்ன? நம்ம இயற்கையாக என்ன பார்த்துருக்கோம்? தீவு பார்த்துட்டோம், மலை பிரதேசம் பார்த்துட்டோம். பாலைவனம்னா என்னது? நம்ம இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. ஒட்டகம் பாலைவனத்தின் கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா, பாலைவனத்தை கடக்கிறதுக்கு வண்டிகள்லாம் போக முடியாது, ரொம்ப
இப்போ நம்ம ரோட்டில் போகிற மாதிரி போக முடியாது. ஆனால் ஒட்டகச்சிவிங்கி மேலே ஏறி ஒட்டகத்தின் மேலே ஏறி நெடுதூரம் பிரயாணம் செய்ய முடியும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணி குடித்தாலும் நிறைய தூரம் போக முடியும். பாலைவனத்தில் தண்ணியே கிடைக்காது இல்லையா? அதனால தான் பாலைவனத்தின் கப்பல் ஒட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் டீச்சிங் யூ. பாலைவனம்னா டெசர்ட். ஸோ ஒட்டகம் வந்து camel. Camel is the ship of the desert. Okay? So நம்ம environmentல என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? நம்ம எல்லாம் different seasons பார்த்தோம், different types of climatic conditions பார்த்தோம், different types of earth and different types of nature பார்த்துருக்கோம். ஸோ இப்போது நம்ம மீதி சென்டென்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். எனக்கு பனிச்சறுக்கு, எனக்கு பனிச்சறுக்கு மிக பிடிக்கும். எனக்கு பனிச்சறுக்கு மிக பிடிக்கும். I love ice skating. எனக்கு பனிச்சறுக்கு மிக பிடிக்கும்னா I love ice skating. இயற்கையை இடையூறு செய்யாதீர்கள். Don't or do not disturb nature. Okay? இயற்கைனா nature, இடையூறுனா disturb, do not செய்யாதீர்கள். வானிலை தினமும் மாறுகிறது. Weather changes every day. Okay? Or weather changes day by day. காலநிலை நெடு நாட்களாக மாறவில்லை. காலநிலை means climatic conditions condition has not changed. Climatic condition remains the same. You can say both ways. Climatic condition has not changed or climatic condition remains the same. Next one. வானிலை மேகமூட்டமாக உள்ளது. We often hear this in the TV, isn't it? The weather is cloudy. The weather is cloudy. பல உயிரினங்கள் மடிந்து விட்டன. பல உயிரினங்கள் மடிந்து விட்டன. Many creatures have become extinct. Extinct na மடிந்து விடுதல். Okay? Many creatures have become extinct. எரிமலை வெடிப்புகளால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். We were affected. பாதிக்கப்பட்டோம்னா affected by volcanic eruptions. எரிமலை வெடிப்புகளால். Okay, volcanic eruptions. We were affected by volcanic eruptions. எல்லா தீவுகளும் இயற்கையானவைகள். எல்லா தீவுகளும் இயற்கையானவைகள். All islands are natural. All islands. Now again, see the spelling of this. Do not ever say islands because S is silent here and it is islands. Okay? All islands are natural. Okay. ஒட்டகம் பாலைவனத்தின் கப்பல் or பாலைவனத்தின் கப்பல் ஒட்டகம். So how do we say this? Camel is the ship of the desert. Camel is the ship of the desert. Now I am going to read all the sentences in English and you are going to learn how to pronounce the words. Okay? I love ice skating. I love ice
skating. Do not disturb nature. Do not disturb nature. Weather changes every day. Weather changes every day. Climatic condition has not changed. Climatic condition remains the same. The weather is cloudy. The weather is cloudy. Many creatures have become extinct. Many creatures have become extinct. We were affected by volcanic eruptions. We were affected by volcanic eruptions. All islands are natural. S is silent here. All islands are natural. The camel is the ship of the desert. Camel is the ship of the desert. Okay, now I've given you 18 sentences regarding environment. Okay, now you have to practice all this and become an expert in spoken English. I'm sure you'll do it. All the best.